கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலா பகுதியின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவால் சிதைந்த சூரல்மலா பகுதியின் காட்சிகளை புதிய தலைமுறை ட்ரோன் காட்சிகள் மூலமாக படம் பிடித்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட முழுவதுமாக அந்த பகுதியை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலா பகுதியின் ட்ரோன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேஷ். அவரோடு பேசலாம். மகேஷ், வயநாடு நிலச்சரிவில் தொடர்ந்து உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரத்யேகமாக புதிய தலைமுறை ட்ரோன் காட்சிகள் மூலமாக அந்த படம் பிடித்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மிகவும் அச்சமாக இருக்கிறது. மிகவும் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது மீட்பு பணிகள்ல, விவரமாக சொல்லுங்க. கார்த்திகா, தற்போது நாம் காட்சிகளில் பார்க்கக்கூடிய இந்த நிலைமைதான் இது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்பாடி பகுதியிலிருந்து மேலே, அதாவது இதற்கு மேல் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பகுதியில் தான் மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் தற்போது இந்த பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். சூரல்மலை பகுதியில் உள்ள இந்த காட்சிகளில் காணக்கூடிய பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல தன்னார்வலர்கள் அந்த ஆற்றை கடந்து செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை கடந்து, அதாவது தற்போது சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த பாலம் பகுதியில் தற்காலிகமாக பாலத்தை அமைத்து பின்னர் தான் அதிக சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அந்த பகுதிக்கு செல்வதற்கான முயற்சிகள் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. மேலே அங்க இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த சேற்றுக்குள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு இதுவரை மீட்பு குழுவினரால் செல்ல முடியவில்லை. அங்கு மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் தெரிய முடியவில்லை. தற்போது இந்த பகுதி, இங்க இருக்கக்கூடிய சூரல்மலை பகுதியில் உயிரிழப்புகள் அந்த இறந்தவர்களுடைய உடல் அடிக்கடி எடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாக சேற்றில் புதைந்திருக்கிறது. அந்த வீடுகளுக்குள் தேடுதல் பணி நடக்கும் பொழுது அங்கிருந்து இறந்தவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் முகாமிட்டு அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே வருவதால் மீட்பு பணிகள் தாமதமாகிறது. கார்த்திகா, மகேஸ்வரன், கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும். அந்த பகுதிக்கு இதுவரை மீட்பு படையினரால் செல்லவே முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிறைய நேரம் ஆகிவிட்டது. இந்த நிலச்சரிவு எப்போ ஆரம்பிச்சது? தற்போது வரைக்கும் எவ்வளவு மணி நேரம் ஆகியிருக்கு? மீட்பு பணிகள் எப்போ அங்க செல்ல முடியும்? கார்த்திகா, நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசிய பொழுது சரியாக 1:30 மணிக்கு அது மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில், மலைப்பகுதியில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய கீழே இந்த நம் காட்சிகள் காணக்கூடிய அந்த சூரல்மலா பகுதி மக்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்திருக்கிறது. மேலே மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் கீழே சூரல்மலை இருக்கக்கூடிய அனைவரும் மேலே வருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இரவு சுமார் ஒரு 2:30 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பு இந்த சூரல்மலை பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென வீடுகளுக்குள் அந்த ஆற்று நீர் புகுந்த நிலையில், சேரும் சகதியும் புகுந்த நிலையில் இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரையும் இங்கிருந்து அவர்கள் காப்பாற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களால் மேலே இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு செல்ல முடியவில்லை.
அதற்குள்ளாகத்தான் அந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் முழுவதுமாக தண்ணீரில் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சாதாரணமாக 8 மீட்டர் அகலம் தான் இருந்ததாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி அந்த 8 மீட்டராக இருந்த ஆறு தற்போது கடல் போல காட்சியளிக்கிறது. தற்பொழுது அந்த ஆற்றில் பாலம் பெயர்ந்து போன பகுதியில் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் என தீயணைப்பு துறையினர் என அனைத்து துறையினரும் சேர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தற்காலிக பாலம் அமைக்கப்பட்ட பின்னரே இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அதிக பாதிப்பு சந்திக்கப்பட்ட அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். கார்த்திகா, மகேஸ்வரன், நம்ம தொடர்ந்து காலநிலை மாற்றங்களையும் கண்காணிச்சுட்டு தான் வரோம். இன்னும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தற்காலிக பாலம் அமைக்கிறதுல இந்த மழை என்ன மாதிரியான குறுக்கீடுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதையும் மீறி தற்காலிக பாலம் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எந்த அளவில் எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். அனைத்து துறையினரும், தேசிய பேரிடர் மீட்பு, உள்ளூர் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என அனைத்து துறையினரும் முழுவீச்சாக செயல்பட்டு வருகிறார்கள். காரணம், எவ்வளவு வேகமாக இந்த தற்காலிக பாலத்தை அமைக்கிறார்களோ அதன் பின்னர் தான் மேலே சுமார் அதிக பாதிப்பு சந்தித்த அந்த பகுதிக்கு செல்ல முடியும். எனவே அதற்கான முன்னெடுப்புகள் தான் தற்போது நடந்து வருகிறது. ஆனால் காலநிலை அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. மழை தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் முழு வீச்சாக அனைத்து துறையினரும் இணைந்து அந்த தற்காலிக பாலத்தை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலத்திற்கு சேதமடைந்த பாலத்திற்கு மறுபுறமாக பார்த்தால் தெரியும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த பாலம் அமைப்பதற்கு மேலும் பல மணி நேரம் ஆகும் என தெரிகிறது. ஒருவேளை மழை குறைந்து ஆற்றில் வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மீட்பு படையினர் நடந்து கூட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அதற்கான முயற்சிகளும் நடந்து வருகிறது. பாலம் சேதமடைந்த பகுதிக்கு இந்த புறம் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மீட்பு படையினர், சுகாதாரத்துறையினர், அந்த மருத்துவ குழுவினர் என அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டாலோ அல்லது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நடந்து செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைத்தால் கூட உடனடியாக இங்கிருந்து சென்று அந்த மேலே பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை பார்ப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கார்த்திகா, மகேஸ்வரன், இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரல்மலை பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் வேறு இடத்துக்கு செல்ல முற்பட்ட போதுதான் இங்க நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மக்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் எங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க? அது குறித்த விவரம் இருக்கா? கார்த்திகா, அதாவது இந்த சூரல்மலை பகுதி முழுவதுமாக பாதிக்கப்படவில்லை. ஆற்றங்கரையை ஒட்டிய ஒரு பகுதி தான் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளில் பார்க்கக்கூடிய நமக்கு அது மண் திட்டுகளாக காட்சியளிக்கும். ஆனால் அது மண் திட்டுகள் கிடையாது. அங்கு கோயில் இருந்திருக்கிறது, தொழிலாளர்களுடைய குடியிருப்பு இருந்திருக்கிறது, தேயிலை தோட்டங்கள் இருந்திருக்கிறது. இந்த நிலச்சரிவில் இந்த அனைத்து இடங்களும் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டு தற்போது அது மண்மேடுகளாக காட்சியளிக்கிறது. அதற்கு இந்த புறம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. சூரல்மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியை தான் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அந்த மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நேற்று அதாவது கனமழை பெய்த பொழுதே இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலரை பாதுகாப்பான இடங்களுக்கு முகாம்களில் தங்க வைக்க அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மீட்கப்பட்ட மக்கள் அனைவரும் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் வரும்போது கூட இங்க வரும் வழியில் இருக்கக்கூடிய மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் தங்கியிருந்ததை காண முடிந்தது. அதே போல இந்த பகுதியில் அதிக காயங்களுடன் மீட்கப்பட்ட மக்கள் இங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி அதில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் இறந்தவர்களுடைய உடல் மீட்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது 40 தாண்டி உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அது அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது. கார்த்திகா, கண்டிப்பாக மகேஷ், ஊர் இருந்த அடையாளமே இல்லாமல் சிதைந்து நிற்கிறது சூரல்மலை பகுதி. இதனை கடந்து மேலே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு பேரிடர் மீட்பு படையினர் செல்ல வேண்டும். மிக விரைவாக அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம் மகேஸ்வரன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.